9th sum பார்க்க போகிறோம். If the function f is defined by சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துட்டாங்க, நம்ம இதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆனால் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு டயக்ராமே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் வந்து இங்கே 0 இருக்குன்னு வச்சுக்கிறேன். நடுவில் 0, இங்கே 1, இங்கே -1, இப்படி நம்பர்ஸ் போயிட்டே தான் இருக்க போகுது. இப்போது எக்ஸோட வேல்யூ 1 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா லைக் 2, 3 இப்படி தானே இருக்க போகுது. ஸோ இந்த சைடில் இருந்துச்சுன்னா 3ஆவதா லைக் இந்த இருக்கிறது, அப்போ வந்து x+2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போது -1லேருந்து +1 இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா, இது ஆக்சுவலி இது வந்து 1 தாண்டி தான். ஸோ -1லேருந்து இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா 2 வேல்யூ. இப்போது -3லேருந்து நான் சும்மா போட்டுக்கிறேன், -3லேருந்து -1 வரைக்கும் வந்துச்சுன்னா -3 இங்கே லெஸ் தான் ஈக்குவல் டு இல்லை. ஸோ -3 தாண்டி -3லேருந்து -1 இருந்துச்சுன்னா x -1 இதுதான் வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ளே. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். f of 3 எங்கே வரும், இதை தாண்டி தான் வரப்போகுது. ஸோ x+2ல் சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸோட வேல்யூ தான் 3. இப்போ 3 + 2 5. ஓகே, அடுத்து செகண்டு f of 0 இங்கே வருது இந்த ரேஞ்ச். அப்போ f of 0 2. அடுத்து f of -1.5 -1.5னா இந்த சைடு வரப்போகுது. மைனஸ் வேல்யூ இப்படி தானே போகுது. ஸோ -1.5னா x -1, x -1னா -1.5 -1 -2.5. ஓகே, அடுத்து f of 2 + f of -2. ஃபஸ்ட்டு நம்ம f of 2 என்னென்னு பார்த்துக்கலாம். f of 2 இந்த சைடு x+2ல் போடணும். அப்போ 2 + 2 4. f of -2னா இதில் பார்க்கணும். x -1 -2 -1 -3 இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. f of 2 வந்து 4, f of -2 வந்து -3. இப்போ 1. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.